ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாக் ப்ராப்ளம்ல டைப் நம்பர் 6 லாஸ் ஆர் கெயின். ஓகே. சரி, லாஸ் ஆர் கெயின் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாக் கெயின்ஸ் 5 மினிட்ஸ் எவ்ரி ஹவர். ஓகே. பிட்வீன் 5 to 6 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 5 மினிட்ஸ் எவ்ரி ஹவர். 5 மினிட்ஸ் எவ்ரி ஹவர். ஓகே. பிட்வீன் 5 to 6 இல்லை 6 to 7 ஒரு ஹவருக்கும் 5 மினிட்ஸ் வந்து கெயின் ஆகுது. கிளாக் வந்து கெயின்ஸ் 5 மினிட்ஸ் எவ்ரி ஹவர் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இப்போ 5 o'clock இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்ட் கிளாக் என்ன காமிக்கணும்? நெக்ஸ்ட் 1 hour கழிச்சு 6 o'clock, அப்புறம் நெக்ஸ்ட் 1 hour கழிச்சு 7 o'clock, நெக்ஸ்ட் 1 hour கழிச்சு 8 o'clock. இது வந்து கரெக்ட் கிளாக். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? கிளாக் கெயின்ஸ் 5 மினிட்ஸ் எவ்ரி ஹவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளாக் கெயின்ஸ் 5 மினிட்ஸ் எவ்ரி ஹவர். அப்போது ராங் கிளாக் என்னவா இருக்கும் அப்படின்னா 5 மினிட்ஸ் கெயின்ஸா? அப்போ 6:05. 6 o'clock காமிக்காது, 6:05 காமிக்கும். 7 o'clock காமிக்காது, 7:10 காமிக்கும். 8 o'clock காமிக்காது, 8:15 காமிக்கும். அப்போது 5 மினிட்ஸ் கெயின் எவ்ரி 1 hour அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கரெக்டான கிளாக்கு இந்த டைமை காமிக்கும். பட் ஆனால் ஒரு 1 ஹவருக்கும் 5 மினிட் கெயின் ஆச்சுன்னா தப்பான கிளாக் வந்து எதை காமிக்கும்? இதை காமிக்கும். சரி, அப்போ சப்போஸ் வந்து 5 மினிட்ஸ் லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 மினிட்ஸ் லாஸ் அப்படின்னும் போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock இங்கே காமிக்குதா? அங்கே வந்து என்ன காமிக்கும்? 5:55 காமிக்கும். ஓகே. 7 o'clock காமிக்குதா? இங்கே வந்து 6:50 காமிக்கும். 8 o'clock காமிக்குதா? இங்கே வந்து 7:45 காமிக்கும். ஸோ இதுதான் விஷயம். ஓகே. அப்போது என்ன லாஸ் ஆச்சுன்னா எப்படி காமிக்கும்? அதாவது 5:55 காமிக்கும், 6:15 காமிக்கும், 7:45 காமிக்கும். அப்போ 5 மினிட்ஸ் லாஸ் இது, 5 மினிட்ஸ் கெயின் இது. ஸோ இந்த மாதிரி சொல்கிறது தான் லாஸ் ஆர் கெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதை பேஸ் பண்ணி சில கொஷின்ஸை வந்து கேட்குறாங்க. அதை எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. சரி, இப்போது கொஷின் நம்பர் 1ல் என்ன சொல்லியிருக்காங்க? அருண் saw a clock when it was set right time at 8 AM. The clock gains 5 minutes in an hour. What time will it show it 8 PM at the same day? சரி, இப்போது ரைட், அதாவது அருண் saw clock when it was set right at 8 AM. சரி, கரெக்டான டைம் வந்து 8 AM. ஆனால் வந்து அந்த கிளாக் என்ன ஆகிடுது? 5 மினிட்ஸ் வந்து எவ்ரி ஹவருக்கு கெயின் ஆகுது. அப்போனா சேம் டே 8 PMக்கு அந்த கிளாக்கோட அந்த 5 மினிட்ஸ் கெயின் ஆச்சுன்னா, ஓகே, அப்போ என்ன டைம் காமிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதான் வந்து கொஷின். சரி, இப்போது கரெக்ட் கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா 8 AM. ஓகே. இப்போ 1 hour ஆச்சுன்னா என்ன வரணும்? 9 AM ஆகணும். சரியா? 9 AM ஆகணும். நெக்ஸ்ட் 1 hour ஆச்சுன்னா 10 AM ஆகணும். ஸோ இப்படி தான் போகணும் ஆக்சுவலி. பட் ஆனால் தப்பாக போகுது. என்ன போகுது? 9:05, 10:10 அப்படி போகுது. சரி, இப்போது ஃப்ரம் 8 AM to 8 PM மொத்தம் எவ்வளோ ஹவர்ஸ்? டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா 12 hours ஆகுது. ஸோ ஒரு ஹவருக்கு 5 மினிட்ஸ் கெயின் ஆகுது. அப்போது 12 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 into 5 60 மினிட்ஸ் கெயின் ஆகும். ஓகே, 60 மினிட்ஸு கெயின் ஆகும். 60 மினிட்ஸ் கெயின் ஆகணும். சரி, அப்போ 60 மினிட்ஸ்னால் எவ்வளோ? 1 hour. அப்போது 8 PM தான் கரெக்டான டைம் காமிக்கணும். ஆனால் 1 hour கெயின் ஆகுது அப்படின்னா அப்போ என்ன? 9 PM காமிக்கணும். சரிங்களா? நைட்டு 8 PMக்கு பதிலாக என்ன காமிக்கணும்? 9 PMக்கு. அதாவது அந்த கிளாக் வந்து ஒரு 1 ஹவருக்கும் 5 மினிட்ஸ் கெயின் ஆச்சுன்னா 8 PM வரும்போது எவ்வளோ டைம் காமிக்கும்? 9 PMனு காமிக்கும். ஆனால் கரெக்ட் டைம் எவ்வளோ இருக்கணும்? 8 PM இருக்கணும். பட் ஆனால் ராங் டைம் வந்து 9 PM காமிக்கும். அப்போது 60 மினிட்ஸ் கெயின் ஆகிறதால 9 PM அப்படின்றத ஆன்சர் நமக்கு வரும். சரியா? ஸோ இதை கிளாக் அண்ட் கெயின், லாஸ் அண்ட் கெயின் அப்படின்றதுக்கு வந்து ஒரு மீனிங். ஸோ இதை தெரிஞ்சுட்டால் தான் இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.